அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இளம் பிள்ளைகள் மற்றும் சிறுவர்களுக்கான உலக அளவிலான ஞாயிறு நம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனை நடத்துகிறார்கள். ஒத்துழைப்பு தந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்களுக்காக நன்றி. இப்பொழுது பிள்ளைகள் ஆராதனை பொறுப்படுத்தி நடத்துவார்கள். டாஃப்னி ஷேரன் தலைமையேற்று நடத்துவார்கள். பாகம் எடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் அந்தந்த நேரத்திற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யூத் பீப்புள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆராதனையின் முதல் பாடலாக நமது பாடல் புத்தகத்தில் 207வது பாடலை தேவபிதா இந்த மேய்ப்பனல்லோ இந்த பாடலை லிவோனா, பிரீனா, கெர்வின், ஜெர்வின், எஃப்ரின், ரியா, பிரைடன், கனிஷா, ஆஷிக், டியோன், வர்ஷினி, ரேஷ்மா வந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே. ஆவலதாயனை பைபுல் மேல் அவர் மேய்த்தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா பிரதியுத்திர வேத வாசிப்பு. ஜெயவர்ஷினி வந்து நீதிமொழிகள் 3:1 முதல் 21 முடிய. கூட ஒரு நேரம் சொல்லு. பிரதியுத்திர வாசிப்பாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 21 வரை. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என்
காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாக்கி பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துகளை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். ஆமென். தேவன் தாமே வாசித்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முழங்காற்படியிட்டு நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். நம்முடைய திருச்சபைக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் நோயினால் கஷ்டப்படுபவர்களுக்காகவும் கடன் பிரச்சனையினால் இருப்பவர்களுக்காகவும் ஊழியர் குடும்பத்திற்காகவும் இரட்சணை சேனைக்காகவும் தேசத்திற்காகவும் நடைபெற்ற தேர்தலுக்காகவும் குறிப்பிட்ட ஜப விண்ணப்பங்களுக்காகவும் ஒரு பாடலின் ஒரு அடியை பாடின பின்பு என்ஷியா வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஜெபம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று மகா கிருபையுடன் போற்றப்படும் எங்கள் பரமபிதாவே, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே ஸ்தோத்திரம், ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், பரலோகத்தின் பிதாவே ஸ்தோத்திரம், ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம், கிருபையின் பிதாவே ஸ்தோத்திரம், இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம், எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், என் பிதாவே ஸ்தோத்திரம், தாவீதின் பிதாவே ஸ்தோத்திரம் என்று பல ஸ்தோத்திரங்களினால் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஏசப்பா, ஏசப்பா, இந்த புதிய நாளை எங்களுடைய ஆயுசு நாளோடு கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஏசப்பா, ஏசப்பா, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய சன்னதியிலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஏசப்பா, ஏசப்பா, உம்மை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவர். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏசப்பா, ஏசப்பா, வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏசப்பா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஏசப்பா, உம்முடைய வசனம் சொல்கிறது ஆண்டவர். ஏசப்பா, இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். ஏசப்பா, ஏசப்பா, அந்த வசனத்து நிமித்தம் ஆண்டவர். ஏசப்பா, சிறு பிள்ளைகள் உம்முடைய தேவாலயத்திலே வந்து தேவனுடைய பிள்ளைகளை வளர கிருபிச்சிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏசப்பா, போதுமான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஏசப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஏசப்பா, ஏசப்பா, வாலிப பிள்ளைகளுக்கு போதுமான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏசப்பா, உம்முடைய வசனம் சொல்கிறது,
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சபா ஏசப்பா, அந்த வசனத்தின்படி வாலிப பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே சபா ஸ்தோத்திரம், எங்களை தன்னைத்தானே ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து நன்மை தீமை அறியத்தக்க பிள்ளைகளாக வாழ வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. ஏசப்பா 10th 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஆண்டவரே சபா. ஏசப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கான கிருபிச்சிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. அப்பா நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் ஆண்டவரே சபா, எனக்கு மன திருப்தியான ஒரு ரிசல்ட் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏசப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் காணிச்சீங்க ஆண்டவரே சபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. இந்த நேரத்திலே ஆண்டவரே சபா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. அநேக பிள்ளைகள் கூடி போதைகளுக்கும் தீமைக்குள்ளாகி சிக்கி வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே சபா. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஸ்தோத்திரம். அவர்கள் பெற்றோர்கள் தகப்பனே என் மகன் இப்படி இருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படுவார்கள் ஆண்டவரே சபா. ஏசப்பா அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. உம்முடைய வசனம் சொல்கிறது, இந்த உலகத்திலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாய்ன்னு சொல்லியிருக்கிறது ஆண்டவரே சபா. ஏசப்பா அந்த வார்த்தை நிமித்தம் வாலிப பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய தாயையும் எங்களுடைய தகப்பனையும் கனம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானத்தனம் உள்ளவனோ தன் தகப்பனுக்கு சந்தோஷமா இருக்கிறான், ஆனால் மூடத்தனம் உள்ளவனோ தன் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே சபா. ஏசப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சபா. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் சந்தோஷமாய் மட்டுமே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. இந்த நேரத்திலும் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏசப்பா இன்னும் அநேக பெரியவர்கள் ஆண்டவரே சபா. ஆண்டவரே இன்றைய நேரம் ஆலயத்துக்கு என்னால் உம்மை பார்க்க வர முடியவில்லை, நான் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் இருக்கிறேன் என்று வருத்தத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே சபா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்கிறது, பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே சபா. அவர்களுக்கு போதுமான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த சுகத்திற்காக நன்றி என்று உமக்கு நன்றி செலுத்தி உமக்கு சாட்சியாக இருக்க கிருபிச்சிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. இதற்கு முன்னாடி எங்களுடைய ஆலயத்திலே உடம்பு சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு போதுமான சுகத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே சபா. அதற்காக உமக்கு கூடான கூடி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகம் நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே சபா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சபா ஏசப்பா எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. சபையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த சபையிலே உம்முடைய பிரசனம் உம்முடைய கிருபை தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சபையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏசப்பா இந்த யூத் டேல ஆண்டவரே சபா பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. ஏசப்பா இந்த ஆராதனையிலே பாகம் எடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாகம் எடுக்காத பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. அவர்களுடைய மனதில் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. இந்த நாளிலே ஆராதனை முழுவதும் இங்கு கூடவே இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. வாலிப பிள்ளைகளை எடுத்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. இந்த ஆராதனையில் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவ செய்திக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு தேவ செய்தியை காண கிருபைச்சிங்க ஆண்டவரே. சபை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதகர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. அவர்களுக்கு போதுமான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பலப்படுத்தி இந்த சபையை வழி நடத்த கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு ஆண்டவரே சபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. தேர்தலில் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏசப்பா இந்த மாநிலத்துக்கு யார் நல்ல தலைவர் என்று கர்த்தர் நீங்க அறிவிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. இந்த உலகம் முழுவதும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் ஆண்டவரே அமைதியையும் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. நாடுக்கு நாடு போரா இருக்குது ஆண்டவரே சபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. ரஷ்யா உக்ரைன் போருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏசப்பா இந்த நாடுகள் முழுவதும் அமைதியையும் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. இந்த நேரத்தில் ஆண்டவரே சபா வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. சரியான நேரத்தில் நல்ல ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. அவர்களுடைய கண்ணீரை கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஆண்டவரே சபா இந்த நேரத்திலும் வெளி மாநிலங்களில் வெளி நாடுகளில் ஆண்டவரே சபா, வெளி ஊர்களில் வெளி மாவட்டங்களில் படிக்கிற வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. அவங்க கூடவே உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே சபா, உங்களுடைய கிருபை, அவங்க கூடவே உங்களுடைய பலன் தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. இவெல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க கடவுது ஆண்டவரே சபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. இந்த நேரத்தில் நாங்கள் அநேக கர்ப்பஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏசப்பா கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. அநேக பேர் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே சபா. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. உம்முடைய வார்த்தை அழகாக சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லப்படி இருக்கிறது ஆண்டவரே சபா. ஏசப்பா கர்ப்பஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஏசப்பா அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சபா. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சரியான நேரத்திலே ஒரு கர்ப்பத்தின் கனியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. அவர்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டால வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சபா. இந்த நேரத்திலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே இயேசுப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த இடத்துல நாங்கள் அநேகம் பேரும் பாவிகளாய் நிற்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா எங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் சிலுவையில் மரித்து உயிர் தெளிந்தீர் ஆண்டவரே இயேசுப்பா. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பாவிகளாய் நிற்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய மனதிலே நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல அநேக பாவிகள், நாங்கள் அனைவரும் பாவிகளாய் நிற்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. நாங்கள் எங்களுடைய பாவங்களை உம்மிடத்தில் அறிக்கை செய்து நாங்கள் மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த பாவிகளுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா, நாளைக்கு தராதே என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இயேசுப்பா. அப்படி ஒரு காலம் சொல்லக்கூடாது ஆண்டவரே இயேசுப்பா. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காசு பொருள் இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்குற எண்ணத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியையும் நல்ல சிந்தனைகளும் எங்களுடைய மனசில் வரணும் ஆண்டவரே இயேசுப்பா. நல்லவர்கள் இந்த உலகத்தில் பெருகும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்படி இருக்கிறது ஆண்டவரே இயேசுப்பா. அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே இயேசுப்பா இங்க அநேக மக்கள் உம்முடைய சன்னதிலே ஆண்டவரே இயேசுப்பா நாளைய நாள் குறித்து கவலைப்படுகிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா நாளைக்கு எனக்கு கடன் தேவை இருக்கு ஆண்டவரே இயேசுப்பா. என்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களும் துன்பங்களுமாய் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே இயேசுப்பா. நான் என்ன இயேசுப்பா பண்ண போறேன் இந்த இடத்துல கதறுகிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா அவர்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க சொல்லியிருக்கீங்க, வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் வானத்து பறவைகளை அண்ணாந்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் உங்கள் விண்ணக தந்தை அவைகளுக்கு போஷிக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா அந்த வார்த்தை நிமித்தம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அவைகளை விட நீங்க மேலானவர்கள் அல்லவன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இயேசுப்பா. ஆமா இயேசுப்பா, அவைகளை விட நாங்கள் மேலானவர்கள் ஆண்டவரே இயேசுப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுடைய விண்ணக தந்தை எங்களுக்கு போஷிப்பார் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த ஸ்தலத்திலே கண்ணீர் விடுகிற மக்களின் கண்ணீரை கேட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதேனாலும் ஆண்டவரே இயேசுப்பா. இங்கு அநேக மனுஷர்கள் ஆண்டவரே இயேசுப்பா மனுஷனை நம்பி வாழ்கிறார்கள். அப்படி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தையின்படி எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே இயேசுப்பா, நீ கோடியா பெருகுவாயாக என்று வாக்கு கொடுத்தவரை உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுப்பா இந்த இடத்துலயுமே அநேக பிள்ளைகள் கடன் தொல்லைகள் பாரங்களினால் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா. அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா அவர்கள் கரங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் கரங்களாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எளிமையாகவும் தாழ்மையாகவும் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நிறைவுகள் வரும்போது ஆண்டவரே இயேசுப்பா குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும்படி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுப்பா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா நாங்கள் இந்த இடத்துல உடைந்து பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. எங்களை மீண்டும் அணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா எங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா இன்றைய நாளிலே ஒரு பிள்ளைகள் படிக்கிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா. இயேசுப்பா ஒருவர் தொழில் செய்கிறார்கள் ஆண்டவரே இயேசுப்பா. அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைய நாள் முழுவதும் உடைய கிருபை தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. இந்த நாள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. இவையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் கேட்டு உம்முடைய கைகளிலே தாழ்மையுடன் ஒப்படைக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென்.